புதிய ஆண்டு பிறந்து 2வது தினத்திற்கு வந்திருக்கிறோம். புத்தாண்டு ஆசீர்வாதம் தொடர்பாக நீங்கள் நேற்றைய தினத்திலிருந்து நிறைய செய்திகள் கேட்டுக்கொண்டு வந்திருப்பீர்கள். ஆயினும் இது புதிய ஆண்டு பிறந்த ஒரு சூழலாக இருக்கிறபடினால நானும் உங்களோடு ஆசீர்வாதம் தொடர்பான சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளவே விரும்புகிறேன். இந்த ஆண்டு நம் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நம் எல்லோருடைய இருதயத்திலும் இருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விதத்தில் we need the blessings of God, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. எனவே அதை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு எண்ணம் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் தேடுகிற பொழுது 2 விதமான அணுகுமுறைகள் இருக்கிறது. ஒன்று உரிமையோடு எதிர்பார்ப்பது, இன்னொன்று அந்நியரை போல எதிர்பார்ப்பது. தெளிவாக சொல்லுவதென்றால் பிள்ளைகளாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை உரிமையுடன் கேட்டு எதிர்பார்த்து பெற்றுக்கொள்வது. இன்னொன்று அந்நியரை போல, உரிமை இல்லை, ஏதோ ஒரு இரக்கம், ஏதோ ஒரு தயவு கிடைத்தால் மட்டும்தான் அந்த நன்மை பெற முடியும், அந்த மாதிரி பெற்றுக்கொள்வது. ஆக இன்றைக்கு நாம் முதலாவது ஒரு காரியத்தை சிந்திக்கணும். அந்நியரை போல நின்று கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற விரும்புகிறோமா, இல்லை பிள்ளையை போல நின்று கொண்டு ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறோமா? புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், எபேசியர் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் இனி அந்நியர்களும் பரதேசிகளும் அல்ல. யாராக இருக்கிறோம்? தேவனுடைய வீட்டாராக இருக்கிறோம். அப்போது we are not strangers or foreigners. நாம் யாரோ எவரோ கிடையாது. புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய அழைப்பு என்னவென்று சொன்னால், நாம் யாராகவோ எவராகவோ இருந்து கொண்டு ஆசீர்வாதங்களை தேடுவதல்ல, உரிமையோடு பிள்ளைகளாக நின்று கொண்டு ஆசீர்வாதத்தை தேடுவது. ஏனென்றால் யோவான் 1:12 என்ன சொல்லுகிறது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நாம் யாராக மாறுகிறோம்? We are becoming the children of God. We are given the authority to become God's children. தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ரோமர் 8:15 நாம் வாசிக்கும் பொழுது, அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து தான் தொடர்ந்து அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிற பொழுது, பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. இஃப் யூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட் ஆல்சோ யூ ஆர் த heirs of God. தேவனுடைய சுதந்திரவாளிகள். அப்போது ஆண்டவருடைய நன்மை ஆசீர்வாதத்தை தேடுகிறதுல ஒரு அந்நியனை போல நம்ம நிற்கக்கூடாது. எப்படி நிற்கணும்? பிள்ளைகளை போல நிற்கணும். அப்படின்னா நாம் அப்படியே நம்மளை பிள்ளை நினச்சிக்கிறது இல்லை. சரி நான் அந்நியரை போல பிள்ளை போல கேட்குறேன், தேவனே நீர் என்னுடைய தந்தை, நான் உன்னுடைய பிள்ளை அப்படின்னு கேட்குறதுனால கிடைக்குமா? இல்லை. அதற்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸை குறித்த முதலாவது உங்களுக்கு ஒரு வசனத்தில் நினைப்போட்டேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, நாட் ஜஸ்ட் பிலீவிங் ஹிம், ஆல்சோ we have to accept him, we have to receive him. இயேசுவை நம்ம விசுவாசிக்கிறது மட்டும் கிடையாது, அவர் என்ன செய்யணும்? we have to receive, நாம் பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும். ரெகுலராக கோயிலுக்கு வர்றதுனால ஆக முடியாது, ரெகுலராக பைபிள் படிக்கிறதுனால ஆக முடியாது, ரெகுலராக நம்ம நிறைய டிவியில் யூடியூப்பில் இல்லை வேறு விதத்தில் பிரசங்கங்கள் கேட்கறதுனால ஆக முடியாது. அது தனிப்பட்ட முறையில் இயேசுவை விசுவாசிக்கிறதுனா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். என்ன? இயேசு இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அதனால் அவரை ரட்சகர் என்று அறிந்து கொண்டு அவரை ரட்சகர்னு நம்ம அப்படியே அழைக்கிறதில்ல, அவருடைய ரட்சிப்பு எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வரணும். இதை குறித்தான் எபிரேயர் 1:2-4 என்ன சொல்லுகிறது? such a great salvation, அவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, அதை நீ அடையாமல் போனால், அதை குறித்து கவலையற்றவர்களாக இருப்பீர்கள் சொன்னால், if you ignore such a great salvation, அந்த ரட்சிப்பை நீங்கள் கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? அப்போது முதலாவது நாம் இயேசுநாதர் ரட்சகர்னு அழைக்கிறது இல்லை, அவருடைய ரட்சிப்பு எனக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம உணரணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் ரியலைஸ் சார், பேசிக்கலி நேச்சுரலி வி ஆர் த சின்னர்ஸ்.
அதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம், பிள்ளைகளாகிறோம். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? they want to have the blessings of God. நல்லது. ஆனால் அதை அடைகிறதுக்கு என்ன பண்ணுறாங்க? பிள்ளைகளை போல் அப்ரோச் பண்ணல, அந்நியரை போல. ஏதோ கடவுள் நமக்கு கொஞ்சம் இரக்கம் பாராட்டினா உண்டு அந்த மாதிரி. ஆனால் புதிய ஏற்பாடில் நமக்கு தேவை இரக்கம் கிடையாது. பிள்ளைகள் அப்பா அம்மாவுடைய இரக்கத்தை தேடுறாங்க, இல்லை அன்பை தேடுறாங்க, அன்பை தேடுறாங்க. அப்போது நாம் ஏதோ ஒரு பிச்சைக்காரனை மாதிரி, இல்லைன்னா ஒரு அந்நியனை மாதிரி, இல்லை ஒரு அயலான மாதிரி ஏதோ ஒரு உதவி தேவைப்படுற சூழலுக்காக கெஞ்சி மன்றாடி கூத்தாடி ஐயா சாமி ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிறது இல்லை. we are the children of God. முதலாவது அந்த தேவனுடைய பிள்ளையாக மாறணும், மாறி உரிமையோடு கேட்கணும். ஆனால் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறத பார்க்கும் பொழுது பிள்ளைகளைப் போல் ஆசீர்வாதங்களை தேடாமல் அந்நியரை போல் ஆசீர்வாதம் தேடுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு 1ஆம் தேதி வருஷம் பிறந்துச்சு, நிறைய வாக்குத்தத்தம் மழை பொழிஞ்சிக்கிட்டே இருக்கு. நீங்கள் எவ்வளவு வாக்குத்தத்தம் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நிறைய வருது. எல்லா சர்ச்சஸ்லையும் வாக்குத்தத்தம். நம்ம வீட்டில் வருகிற எல்லா பத்திரிக்கையும் நமக்கு என்ன கொண்டு வருது? வாக்குத்தத்தம் கொண்டு வருது. யூடியூப்பில் போய் உள்ளே பூந்துட்டீங்க, அவ்வளவுதான். ஆளுக்கு ஆள் ஒருத்தர் சொல்கிறார் இது மகிமையின் ஆண்டு, இன்னொருத்தருக்கு என்ன சொல்கிறாரு இது கிருபையின் ஆண்டு, வேறொருத்தர் சொல்கிறார் இது மேன்மையின் ஆண்டு, இன்னொருத்தர் சொல்கிறார் இது ஆவிக்குரிய ஆண்டு, இன்னொருவர் சொல்கிறார் இனி நீ தீங்கை காணாமல் இருக்க போகிற ஆண்டு, இன்னொருத்தர் சொல்கிறார் இது இரட்டத்தனையான ஆசீர்வாதம் வரப்போகிற ஆண்டு, இன்னொருத்தர் சொல்கிறார் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிற ஆண்டு. எப்படி எந்த வார்த்தையாலும் சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். உனக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? ஆசீர்வாதமாக இருக்க போகுது. ஆனால் அதாவது இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, இந்த ஆண்டு தேவனுடைய அன்பின் ஆண்டு, இந்த ஆண்டு தயவின் ஆண்டு, இந்த ஆண்டுக்கு என்ன சொல்கிறது மேன்மையின் ஆண்டு, இந்த ஆண்டு பரிசுத்த ஆண்டு, இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, இந்த ஆண்டு செழிப்பின் ஆண்டு, அப்படின்னா மற்ற ஆண்டுகளெல்லாம் எப்படிங்க? அதை பற்றி போன வருஷம் இந்த மாதிரி இருந்தது. போன வருஷம் நம்ம ஊழியக்காரங்க எல்லாம் நமக்கு என்ன சொன்னாங்க? இந்த ஆண்டு ஒன்று கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும்னு சொன்னாங்களா? இல்லை 2019 இறுதியில் கொரோனா வந்ததே, யாராவது சொன்னாங்களா இந்த ஆண்டு ஐ எம் சாரி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், கொஞ்சம் நோய் நொடியில் வரப்போகுது? இல்லை 2020 வந்தது, யாராவது சொன்னாங்களா? எந்த ஊர் தீர்க்கதரிசியாக சொன்னாங்களா நம்ம நாட்டில் இந்த ஆண்டு நீ சரியான ஸ்ட்ரகிளில் சிக்க போகிற, வைரஸ் எல்லாம் வரப்போது சொன்னாங்களா? அந்த ஆண்டு நமக்கு வழக்கம் போல் எல்லா ஊழியக்காரர்களும் என்ன சொன்னாங்கன்னா இது ஆசீர்வாதமான ஆண்டு, இரட்டத்தனையான ஆசீர்வாதமான ஆண்டு, இது மகிமையின் ஆண்டு, கிருபையின் ஆண்டு, நீதியின் ஆண்டு. நேற்றுக்கு நான் ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு யூடியூப்பில் ஒரு ஊழியக்காரங்க பேசுகிறத கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திடீர்னு இந்த ஆண்டை குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்? எபேசியர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 3ஆம் வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள் சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும் உங்களை சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு ஆவிக்குரிய ஆண்டுது. அப்படின்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால உங்களை ஆசீர்வதிக்க போகிற ஆண்டு. நான் கேட்குறேன், இந்த வசனம் எந்த காலத்திலிருந்து இருக்குது? சுமார் 2000 ஆண்டுகளாக பைபிளில் இருக்குது. அந்த வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆல்ரெடி God had blessed us in Christ with all kinds of spiritual blessings. ஆனால் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 2023 ஆண்டு என்ன ஆண்டு? சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கிற ஆண்டு. அப்போ 2022 2021 2000 வருஷமாக அந்த ஆசீர்வாதம் இருக்குங்க. நாம தான் அனுபவிக்கணும். புதுசாக ஆண்டவர் 2023 நான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்க போகிறேன், 2023 உங்களை எல்லாரும் மகிமையால் ஆசீர்வதிக்க போகிறேன், 2023 உங்களை மேன்மையாக வைக்க போகிறேன், 2022 தாழ்மையாக வைக்க விரும்பினாரா ஆண்டவர்? இல்லை. நாம் அந்த மாதிரிலாம் சிந்திக்கக்கூடாதுங்க. நாமெல்லாம் சிந்திக்கிறது தவறு நினைக்கிறோம். இல்லை, ஏனென்றா இது ஏதோ பிச்சை போடுறது மாதிரி ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வருஷம் உனக்கு ஆண்டவர் இந்த மாதிரி பண்ண போகிறார். இல்லை, எப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டோமோ அப்பொழுது நாம் ஆசீர்வாதத்தினுடைய மையத்துக்கு வந்து விட்டோம். நமக்கு எல்லா ஆண்டும் மேன்மைக்குரிய ஆண்டு தான், எல்லா ஆண்டும் ஆசீர்வாதமான ஆண்டு தான். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒருத்தர் ஜெயிலில் இருக்கிறார் இந்த வருஷம், உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன்.
இல்லைன்னா அவர் பெரிய கடன் துன்பத்தில் இருக்கிறார், இல்லைன்னு சொன்னால் வேலை இழந்து நிற்கிறார், இல்லைன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் தொழில் நஷ்டமடைந்து போயிட்டு, இந்த ஆண்டை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இவருக்கு இந்த ஆண்டு என்ன ஆண்டு? நஷ்டத்தின் ஆண்டு, கஷ்டத்தின் ஆண்டு, துன்பத்தின் ஆண்டு, துக்கத்தின் ஆண்டு, விசனத்தின் ஆண்டு, வேதனையின் ஆண்டு, அதானே சொல்லுவோம். கவனிக்கிறீங்களா? அவர் கஷ்டத்தில் இருக்கிறார், அவர் கிறிஸ்தவர் தான். இவருக்கு இந்த கஷ்டம் இருக்கிற ஆண்டை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. இது ரொம்ப துக்கமான ஆண்டு, கஷ்டமான ஆண்டு சொல்லுவோம். சரி, அப்படின்னு நாம் அப்படி தான் நினைக்க முடியுங்க. we are human beings, நேச்சுரலாக தான் சிந்திக்க முடியும். சரி, இப்போ நம்ம அப்படியே ஆதியாகமத்துக்குள்ளே போவோம். ஆதியாகமம் 39ஆம் அத்தியாயத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா கடைசி சில வசனங்களை வாசிக்கும் பொழுது யோசேப்பு எங்கே இருக்கிறார்? சிறைச்சாலைக்குள்ள. he was imprisoned, he was in jail. அப்போ ஒரு ஜெயில் பேடாக இருக்கிறார். யோசேப்புக்கு அந்த ஆண்டு எந்த ஆண்டு? என்ன ஆண்டு? தோல்வியின் ஆண்டு, துன்பத்தின் ஆண்டு, அவகீர்த்தின் ஆண்டு, ஏளனத்தின் ஆண்டு தான் நம்ம சொல்லணும். சரி, இது ஒரு பக்கம் பார்த்துட்டிங்களா? ஏது ஆதியாகமம் 39ஆம் அத்தியாயத்தினுடைய அந்த இறுதி பாட்டில் பார்க்கும் பொழுது யோசேப்பினுடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தீங்கன்னா அநியாயமாக பழி சுமத்தப்பட்டு ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார். ஜெயிலுக்குள்ளே இருக்கிற ஆண்டு நிச்சயமாக எல்லோருக்குமே ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத ஆண்டு தான், அப்படி தானே? அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஆதியாகமம் 39ஆம் அத்தியாயோட 2ஆம் வசனத்தை வாசிங்களே யாராகிலும் ஒருத்தர். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். போதுங்க, அதிகம் ஒன்றும் வேண்டாம். God was with Joseph. இப்போ இந்த பகுதியை பார்த்துட்டு யோசேப்புக்கு இது எந்த ஆண்டு? இது என்ன ஆண்டுங்க யோசேப்புக்கு? யோசேப்புக்கு இது என்ன ஆண்டு? ஏங்க, கர்த்தரே அவரோடு கூட இருக்கிறாரு. கர்த்தர் யோசேப்போடு இருக்கிற ஆண்டு எந்த ஆண்டு? ஆசீர்வாதமான ஆண்டு தானே. ஆனால் முடிய போகிறவங்கள அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார். ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவர் எந்த ஆண்டு? ஏங்க, தேவனை உடையவர் ஜெயிலில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அவருக்கு ஆசீர்வாதமான ஆண்டு தான். அல்லேலூயா. அப்போ யோசேப்புக்கு ஆசீர்வாதமான ஆண்டாகத்தான் அந்த ஆண்டு இருக்கிறது. அங்கே ஆண்டவர் அவரோடு இருக்கிறார். ஆனால் அடுத்த பகுதியில் பார்க்கும்போது ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார். ஜெயிலுக்குள்ளே இருந்தானே, எங்கே இருந்தானே? நஷ்டத்தில் இருந்தானே, கஷ்டத்தில் இருந்தானே, வியாதியில் இருந்தானே, என்ன எங்கே இருந்தாலும் ஒரு மனுஷன் தேவரோடு இருப்பானா அவன் யார் தான்? he is a blessed person. அவருக்கு அந்த ஆண்டு எந்த ஆண்டு? ஆசீர்வாதமான ஆண்டு. அதனால் ஒரு வருஷத்தை ஆசீர்வாதமான ஆண்டு, இன்னொரு ஆண்டு பரிசுத்தத்தின் ஆண்டு, இன்னொரு ஆண்டு அலங்காரத்தின் ஆண்டு, இன்னொரு ஆண்டு மேன்மையின் ஆண்டு. இதெல்லாம் நாம் குறிச்சிக்கிட்ட விஷயம்தான். ஜனங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் புதுசாக ஏதோ ஒரு டாபிக் கொடுக்கணுங்கிறதுக்காக இல்லையா? தேவனை உடையவர்களுக்கு நன்மையோ தீமையோ எல்லா காலம் ஆசீர்வாதமான ஆண்டு தான். அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியர் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 11ஆம் வசனம் சொல்லுகிற பொழுது எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். 13ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. 12ஆம் வசனம் சொல்கிறார், வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். தேவனோடு நான் இருந்தால் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். அப்போது நான் என்ன சொல்ல வருகிறேன்னால், தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆல் இயர்ஸ் ஆர் பிளஸட் இயர்ஸ். அந்த வருஷங்களில் துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், வியாதிகள் வரும், நஷ்டங்கள் வரும், தோல்விகள் வரும். அதனால் அது ஆசீர்வாதம் அல்லாத ஆண்டல்ல. ஆனால் தேவன் இல்லைன்னு சொன்னால் சாலோமன் அளவுக்கு ஒருவருக்கு செல்வம் எல்லாம் இருந்தாலும் அது அவருக்கு ஆசீர்வாதமான ஆண்டு அல்ல. ஒருத்தருக்கு ஒரு வருஷத்தில் நிறைய தொழிலில் லாபம் கிடைக்குது, நிறைய வீடு வாங்குறாரு, நிறைய பிளாட் வாங்குறாரு, நிறைய டெபாசிட் பண்ணுறாரு, புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார். அந்த வருஷத்தை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த ஆண்டு அவருக்கு எந்த ஆண்டு? ஆசீர்வாதமான ஆண்டு. தொட்டடமெல்லாம் தொடங்குறது, எங்கெல்லாம் போனாலும் அங்கெல்லாம் ஜெயிக்கிறாரு, எந்த தொழில் தொடங்கினாலும் ரொம்பவும் அவருக்கு ப்ராஃபிட் வருது, அது ஆசீர்வாதமான ஆண்டு. ஆனால் அவருடன் கர்த்தர் இல்லை என்றால் தேவனுடைய பார்வையில் அவரது அந்த ஆண்டு அவருக்கு ஆசீர்வாதமான ஆண்டு அல்ல. சாலமோன் ராஜாவுக்கு எவ்வளவு இருந்தாலும் தேவனுடைய ஐக்கியத்தில் வாழாதபடியினாலே சாலமோனுக்கு அது ஆசீர்வாதமான நாட்களாக இருக்கவில்லை. எனவே தான் மாயை எல்லா மாயை, பூமிக்கு சூரியனுக்கு நடந்துள்ளெல்லாம் கவனித்து பார்த்த எல்லா மாயும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்குன்னு சொன்னான். இப்போது நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். கிறிஸ்தவ மக்கள் ஆசீர்வாதங்களை அந்நியர்களைப் போல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். இப்போ பாருங்கள், ஒரு வருஷத்தில் வாக்குத்தத்தம் என்ன வருதுன்னா, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஆண்டவர் இந்த வருஷத்துக்கு கொடுத்துற வாக்குத்தத்தம் என்ன? நீ பயப்படாதே.
இன்னொருத்தருக்கு என்ன வாக்குத்தத்தம்? கலங்காதிரு. இன்னொருக்கு என்ன அர்த்தம்? கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இதை ஒரு ஊழியக்காரர், ஒரு போதகர் என்ன பண்ணுறாருன்னா, இதுதான் இந்த ஆண்டுக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம். ஆனால் இந்த போதகருடைய வாக்குத்தத்தை கேட்டால் அந்த பக்கம் போனால் யூடியூப்பில் வேற ஒன்று வருது, அவர் வேற ஒன்று சொல்கிறார், இவர் வேற ஒன்று சொல்கிறாரு. கடைசியில் சரியாக சிந்திக்கிறவனுக்கு மென்டல் தான் ப்ராப்ளம் வரும். ஏன்னா இதில் எந்த வாக்குத்தத்தை எனக்குன்னு தெரியலையே. நம்ம சர்ச்சில் ஒன்று கொடுத்தாங்க, வெளியே போனால் இன்னொரு சர்ச்சிலேருந்து வேற ஒரு போதகர் வேற ஒன்று கொடுத்துருக்கிறாரு, டிவியில் போனால் அவர் வேற ஒன்று கொடுக்குறாரு, மாத இதழில் பார்த்தா அவர் வேற வேற கொடுக்குறாரு, யூடியூப்பில் போனால் ஆளுக்கு ஆளு கொடுக்குறாங்க. இதில் எந்த வாக்குத்தத்தை எனக்கு? மொத்தத்தில் எல்லா வாக்குத்தத்துக்கும் ஒரு எசன்ஸ் தான். என்ன? நீ நல்லா இருப்பா, அவ்வளோதான். உனக்கு வேற எந்த விதமான பாதகமான காரியமே கிடையாது, எல்லாமே சாதகமான காரியம்தான். இப்போ பயப்படாதிருப்பாயாக, கலங்காதிருப்பாயாக என்று சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தத்தை ஒரு ஊழியக்காரர் கொண்டு நமக்கு தருகிற பொழுது நாம் அதை என்ன பண்ணுறோம்னா, அதை அட்டையாக இல்லை ஸ்டிக்கராக வச்சுட்டு அதை பைபிளுக்குள்ளே வச்சுக்கிட்டு, அப்பாடா எனக்கு இந்த வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. என்ன வாக்குத்தத்தம்? ஊழியக்காரர் வழியாக, சுவிசேஷர் வழியாக எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. என்ன வாக்குத்தத்தம்? நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லிட்டாரு. நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லிட்டார். அப்புறம் இன்னொருத்தர் கூட நீ கலங்காதே அவர் சொல்லிட்டார். இன்னொருத்தர் சொல்றார், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆயிடுச்சா? இப்போ இந்த வாக்குத்தத்தம் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? இன்னைக்கு வாக்குத்தத்தம் உரைக்கிற யாராவது பைபிளுக்குள்ள இருந்து எடுக்காத வாக்குத்தத்தம் சொல்றாங்களா? எல்லாம் அந்த பைபிளுக்குள்ள தான் இருக்கு இல்லையா? பழைய ஏற்பாட்டில் எரேமியா சொன்னது, எசேக்கியா சொன்னது, ஏசாயா சொன்னது, இவங்க சொன்னதைத்தான் இவங்க எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஆண்டவர் கொடுத்தாரு சொல்கிறாங்க. ரைட், இருக்கட்டும். நான் உங்களுக்கு சொல்லுக என்னவென்று சொன்னால், நீங்கள் பிள்ளைகளாக இருந்து வாக்குத்தத்தத்தை தேடுகிறீங்களா, அந்நியராக இருந்து வாக்குத்தத்தை தேடுகிறீங்களா? பிள்ளைகளாக இருந்து வாக்குத்தத்தை தேடினா அந்த பிள்ளைகளுக்குரிய வாக்குத்தத்தை எங்கே இருக்கு? இதுக்குள்ளே இருக்குதா இல்லையா? அப்போ இதுக்குள்ளே இருக்கிற வாக்குத்தத்தத்தை தேவன் எனக்கு தந்தை என்றால் அவர் எனக்கு சொல்ல வேண்டும் அல்லவா? அவர் ஏன் ஒரு ஊழியக்காரர் வழியாக தான் சொல்லுவாரா? அப்படி சொல்லுவதாக இருந்தால் சொல்லுவார். எப்போ சொன்னார்? பழைய ஏற்பாட்டில் தேவனுக்கும் எனக்கும் இடையில் ஒரு ஊழியக்காரர் இருந்தார். ஒரு மோசே, ஒரு ஆரோன், ஒரு எலியா, அந்த மாதிரி யாராவது ஒரு ஊழியக்காரர் தான். அதாவது ஒரு ஹியூமன் ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தாங்க. அவங்க வழியாக தான் நான் தேவனை அப்ரோச் பண்ண முடியும். அவங்க வழியாக தான் தேவன் எனக்கு என்ன செய்வார், வாக்குத்தத்தம் கொடுக்க முடியும். மோசே வழியாக தேவன் நிறைய ப்ராமிசஸ் கொடுத்தார். அது உபாகம் 28 வாசிக்கிறோம். இது ஓல்ட் டெஸ்டமென்ட். நியூ டெஸ்டமென்ட்ல வருகிற பொழுது எனக்கும் தேவனுக்கும் இடையில யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? எந்த சுவிசேஷகரும் கிடையாது, எந்த பாஸ்டரும் கிடையாது, எந்த பேராயரும் கிடையாது, எந்த கொடிகட்டி பறக்கிற சுவிசேஷகரும் கிடையாது. தேவனுக்கும் எனக்கும் இடையில் இருக்கிறது யார் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 2 மத்தேயு 4-5 வசனங்களை வாசித்து பாருங்கள். அது என்ன சொல்லுகிறது? தேவனுக்கும் மனிதருக்கும் இடையிலே ஒரே ஒரு மத்தியஸ்தர், ஒன்லி ஒன் மீடியேட்டர். Who is that person? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ தேவனுக்கும் எனக்கும் இடையில இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறாருன்னா, இந்த 2023 ஆண்டிற்கு என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தேவையான ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த இயேசு வழியாக நான் பெறலாம் அல்லவா? இந்த இயேசு என்னுடன் இருப்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். அப்போ நான் ஒரு ஊழியக்காரர் வழியாக கொடுக்கப்பட்ட ஒரு வசனத்தை எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்கிறோம். அந்நியர்களைப் போல இருந்தால் யாரோ ஒருவர் கொடுக்கிறத நாம் ஆசீர்வாத வாக்குத்தத்தை எடுக்கலாம். பிள்ளைகளாக இருந்தால் இந்த பைபிளுக்குள்ள தான் இந்த வாக்குத்தத்தை எல்லாமே இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது பிள்ளைகள் சொன்னால், நான் ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு முறை கேரளாவுக்கு போயிருந்தேன். அங்கே என்னுடைய ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தங்க இருந்தாங்க, ஒரு சித்தப்பா சித்தி இருந்தாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் எதிர்பார்த்ததும் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பக்கத்தில் போகிற ஒரு 2 மாம்பழம் வச்சுருந்தாங்க. 2 மாம்பழம் வச்சுருந்தாங்க. எனக்கு ஆசை வந்துச்சு, சின்ன கொஞ்சம் வயசு கம்மி தானே. ஆசை சித்தி இந்த மாம்பழம் நீங்கள் வேற யாருக்கா கொடுக்குற வச்சுருக்கிறீங்களா, இல்லை நான் எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். உடனே அவங்க அவங்க சொன்னாங்க, தம்பி இது என் பையன் சுபாஷுக்கு வச்சுருக்கேன் அப்படின்ட்டாங்க. சுபாஷ் எடுத்து வச்சுட்டு போயிருக்கான், அது பிரின்ஸ் எடுத்து வச்சுட்டு போயிருக்கான், ஆளுக்கு ஒன்று எடுத்து வச்சுட்டு போயிருக்கிறாங்களாம். அப்போ நான் என்ன சொன்னேன், சரி நமக்கு இல்லை. அப்போ சொன்னாங்க, உனக்கு சாயங்காலம் என்ன செய்கிறேன், ஒன்று வாங்கி தரேன், இதை நீ எடுத்துகிட்டு போகிற அப்படின்ட்டு. இப்போ நல்லா உங்களுக்கு கவனிங்க, அந்த வீட்டில் 2 மாம்பழங்கள் இருந்தது. எனக்கு ஆசையும் இருந்தது. நான் ஏன் அதை அப்படியே பார்த்த உடனே எடுத்து சாப்பிடலை?
ஏன் சித்தி இதை நான் சாப்பிடலாமான்னு கேட்டேன். கவனிங்க, நான் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன். அந்த மாம்பழத்தை பார்த்த உடனே எனக்கு ஆசை வந்துச்சுது. நான் எடுத்து சாப்பிட்டுக்கலாம்ல. நான் கேட்டேன், போய் நான் இதை கொஞ்சம் எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். ஏன்? நான் யார்? அவங்க பிள்ளை கிடையாது. ஆனால் அவங்க சொன்னாங்களே சுபாஷ் பிரின்ஸ்னு 2 பேரை. அவங்க அந்த மாம்பழத்தை பார்த்தா, அம்மா நான் இதை எடுத்துக்கலாமான்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க, அப்படி தானே? ஏன்? தே ஆர் த சில்ட்ரன். நான் ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், அப்படி தானே? ஒரு கெஸ்ட்டு, 2 நாள் இருப்பேன், போயிடுவேன். அதனால் நான் அதை பார்த்த உடனே கூட நான் அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு எனக்கு தூண்டுதல் இல்லை. ஏன்னா அது என்னுடைய வீடு கிடையாது, என்னுடைய சொந்த அம்மா கிடையாது, அவங்க சித்தி, அப்படித்தானே? ஆனால் அவங்க பிள்ளைங்க அவங்க வீட்டில் என்ன ஃபுட் ஸ்டப் இருந்திருந்தாலும் சரி, என்ன ஈட்டபிள்ஸ் இருந்திருந்தாலும் சரி, என்ன ஸ்வீட் இருந்தாலும் சரி, என்ன பலகாரம் இருந்தாலும் சரி, அம்மாவிட்டே அப்பாவிட்டே கேட்க மாட்டாங்க, அப்படி தானே? எங்கள் வீட்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்கவுங்க அப்பப்போ ஃப்ரிட்ஜை திறக்கிறாங்க, எதை எடுத்து சாப்பிட்றாங்க, போகிறாங்க. வாங்கி வச்சவன் நான் வாங்கி வச்சவன் ஒரு பீஸ் கூட எடுத்து சாப்பிடலை. ஆனால் அதுக்குள்ளே ஆளுக்கால் என்ன பண்ணிடுறாங்க, நான் வாங்கி வச்ச கொஞ்ச நேரத்துக்குள்ளே துப்புரைகளாகல வேலை பார்த்தவங்க மாதிரி கண்டுபிடிச்சி என்ன மரவாவைத்தான் கூட எடுத்துடுறாங்க. ஏன்? நான் மறுபடியும் கேட்பேன், நாங்கள் வாங்கி வச்ச பொருள் எங்கே? அது அப்போவே காலியாச்சே, அடுத்த லோடு ஏற்றணும் அப்படின்ட்டு. ஏன் அப்படி பண்ணாங்க? என்ன என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலையே. ஏன் கேட்கல? பிள்ளைகள் என்றால் சுதந்திரருமாமே, அங்கே கேட்க தேவை கிடையாது. ஆனால் அடுத்த வீட்டு பிள்ளை வந்தால் கேட்காம எடுத்து என்ன செய்ய மாட்டாங்க. அடுத்த வீட்டு பிள்ளை ஃப்ரிட்ஜை திறந்தா, டே என்ன பண்ணிகிட்டு இருக்க? உறவெல்லாம் தேவை தான், கொஞ்சம் தூரத்துக்கு இருக்கணும். ஃப்ரிட்ஜ் பக்கம் என்ன செய்யக்கூடாது, பலகாரம் இருக்கிற இடத்துக்குலாம் போகக்கூடாது, கிச்சன் பக்கத்தில் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. டைனிங் டேபிள் பக்கம் என்ன வருதோ அதுதான் நீ சாப்பிட்டுக்கணும். நல்லா கவனிங்க. அவங்க வீட்டில் இந்த மாம்பழத்தை நான் கேட்டேன். ஏன்னா நான் அன்னையன். அவங்க பிள்ளையா இருந்தால் கேட்காமல் எடுத்து சாப்பிடுவாங்க. அதே போல்தான் பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்கிற வசன வாக்குத்தத்தம் இந்த பைபிளுக்குள்ள இருக்கிறது. கலங்காதே என்று சொல்லப்படுகிற வார்த்தை இந்த பைபிளுக்குள்ள இருக்கிறது. இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லுகிற வசனம் இந்த பைபிளுக்குள்ள இருக்கிறது. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லுகிற வசனம் இந்த வசனம் பைபிளுக்குள்ள இருக்கிறது. நான் விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை சொல்ற வசனம் இந்த பைபிளுக்குள்ள இருக்கிறது. இந்த பைபிளுக்குள்ள இருக்கிற வசனத்தை நான் ஏன் உரிமை பாராட்டி இது எனக்குன்னு நான் எடுத்து அதை எதிர்பார்க்கல. யாரோ ஒருத்தர் அவர் அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசி ஆண்டவர் சொல்லி அந்த வசனத்தை கொடுத்ததாக நம்மகிட்ட சொன்ன பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இது எனக்குன்னு எடுத்துக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? வி ஆர் ஃபாரினர்ஸ். நம்ம யாரும் கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, பரதேசிகள், அந்நியர்கள். ஊழியக்காரங்க வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை மாதத்துக்கு ஒரு முறை ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. அதுதான். ஏன்னா அந்த ஊழியக்காரங்களை நம்மளை எங்கே கொண்டு போய்ட்றாங்கன்னா ஓட்டஸ் ஒன்று கொண்டு போய்ட்றாங்க. பழைய ஏற்பாட்டுக்கு ஆண்டவர் போதும் ஒன்று முடிச்சு வச்சார். பழைய ஏற்பாட்டு நியமத்தை நாம் விடலை, இன்னும் நம்மளை அங்கே தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்ல வேண்டாம், வாக்குத்தத்தங்கள் என்றால் பிள்ளைகளுக்குரியது, அப்படித்தானே? ஒரு தந்தையோ ஒரு தாயோ தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது செய்ய விரும்பினா அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுவாங்க, அப்படித்தானே? எல்லாத்துக்கும் ப்ராமிஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம வீட்டில் நிறைய சாப்பாடு இருக்கும், இன்றைக்கு நம்ம பிரியாணியெல்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்கன்னு வச்சிங்களா, பிள்ளைக்கு ப்ராமிஸ் பண்ணுவாங்களா, டேய் உனக்கு மத்தியானம் உனக்கு என்ன செய்வேன், பிரியாணி தருவேன், ஒன்றும் கவலைப்படாத. இல்லை, பிரியாணி வீட்டில் இருந்தால் அது எனக்கு கிடைக்கும், ஒன்று இவங்க ப்ராமிஸ் பண்ணோட தேவை கிடையாது. வீட்டில் இடியாப்பம் செஞ்சாலும் சரி, பரோட்டா செஞ்சாலும் சரி, பூரி மசாலா செஞ்சாலும் சரி, அதை நான் பார்த்தாலே நான் என்ன பண்ணிடுவேன், இது எனக்கு தான் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆக பிள்ளைகளைப் போல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் முன் வர வேண்டும். இன்றைய கிறிஸ்தவ மக்கள் பிள்ளைகளைப் போலல்ல, வேலைக்காரர்களைப் போல, அந்நியர்களைப் போல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். எனவே ஆண்டு தொடங்கும் பொழுதெல்லாம், மாதம் துவங்கும் பொழுதெல்லாம் நாம் ஏன் வாக்கு தத்தங்களையே தேடிக்கொண்டிருக்கிறோம்? அந்த வாக்கு தத்த அட்டையை மட்டும், இவ்வளோ வசனம் இருக்கிற பைபிளில் அதிலிருந்து வருகிற ஒரு வசனத்தை மட்டும் பைபிளை நம்ம அட்டையை வாங்கி வச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணுறோம், பூஜை போட்டுட்டு இருக்கிறோம். காலையில் மாலையில் அதை வச்சே ஜெபம் பண்ணி கிளைம் பண்ணுறோமா? என்ன கிளைம் பண்ணுறது? பிள்ளை என்றால் உரிமையாக என்ன செய்யணும், எடுத்து பயன்படுத்தணும். பிள்ளைகளானால் சுதந்திரமாமை. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, ஆசீர்வாதங்களை நாம் தேடுகிற பொழுது எந்த ரூட்டில் போய் தேடணும்? புதிய ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதங்கள் எந்த வழியில் வருகிறது தெரியுமா? எந்த ஒரு ஊழியக்காரருடைய வழியிலும் அல்ல. நானும் ஊழியக்காரர் தாங்க, நான் ரொம்ப வருஷம் ஊழியத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவரை, ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பது என் வழியாக அல்ல.
ஆசீர்வாதங்களை குறித்த விளக்கங்களை தான் நான் சொல்லுவேன். ஆசீர்வதிக்கிற தேவன் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி தான் கொடுக்குறார்? டைரக்டாக தான் கொடுக்குறார். ஏன்னா பிள்ளைகள். அப்போது புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது? யோவான் 3:16 வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிகள் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படியாக இவ்வளவாக அவரை தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அங்கே நடந்தது என்ன? வாட் ஹேப்பன்ட் தேர்? என்ன நடந்தது? தேவன் தம்முடைய குமாரனை நமக்கு கொடுத்தார். நடந்தது என்ன? பழைய ஏற்பாட்டில் என்ன பார்க்குறோம்? யோவான் 1:14 என்ன சொல்லுகிறது? மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் வந்தது, சட்ட திட்டங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சத்தியமும் கிருபையும் வந்தது. அப்போது 3:14 என்ன சொல்லுகிறது யோவான்? தேவன் தம்முடைய குமாரனை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு உறவு. இந்த உறவின் வழியாகத்தான் நம்ம ஆசீர்வாதத்தை தேடணும். ஆனால் இன்றைக்கு பரிதாபகரமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏதாவது ஒரு ஊழியக்காரத்தில் போய், அதிலும் அவர் வரம் நிறைந்த ஊழியக்காரர், வல்லமையானவர் என்ற பிரபலம் இருந்தால் அவரிடத்திலே சென்று எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கத்தோலிக்க மார்க்கத்துக்கும் புராட்டஸ்டன்ட் மார்க்கத்துக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? நிறைய வித்தியாசம் இருக்குது புராட்டஸ்டன்ட்டுக்கும் கத்தோலிக்கருக்கும். கத்தோலிக்க மார்க்கம் வந்து யாரிடத்துல வேண்டுதல், அதை யாருடைய பேரில் வேண்டுதல் செய்யணும்னு சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட மட்டும்தான் கத்தோலிக்கர்கள் வேண்டுதல் செய்வாங்க. அச்சிஸ்டர் அரளப்பரே, அச்சிஸ்டர் ராயப்பரே, அச்சிஸ்டர் மெய்யப்பரே அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்புளை கொடுப்பாங்க. அது மட்டுமல்ல, சிலரை வந்து இப்போ மதர் தெரேசா கூட அவங்க அந்த லிஸ்ட்டில் வந்துட்டாங்க. இவங்க வழியாக தான் வேண்டுதல் செய்யணும். இது கேத்தலிக்ஸ் மத்தியில் இருக்கிறது. ஆனால் ப்ராட்டஸ்டன்ட்டில் அப்படியெல்லாம் கிடையாது. நாம் என்ன சொல்கிறோம்? நாம எல்லாம் யார்? சீர்திருத்தம் ஆனவங்க, சீர்திருத்த சபை அப்படின்னு, ரைட். ஆனால் நம்ம மத்தியில் என்ன நடக்கிறது? அவங்களுக்கு அந்த திருச்சபை அறிவிக்கிற ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு செயின்ஸ், அவங்க வழியாக தான் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அருளறிந்த மரியாயே, சர்வேஸ்வரி மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இப்படி அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லி இருக்கிறவங்கள வழியாக தான் வேண்டிக்கணும். ஆனால் ப்ராட்டஸ்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா 10 பேர் 20 பேர் கிடையாது, 100 பேர் 200 பேர் கிடையாது, ஆயிரக்கணக்கானவர்கள். யார் மூலமாக நம்ம வேண்டுதல் செய்வோம்? சென்னையில் இருக்கிற போதகரே, திருச்சியில் இருக்கிற போதகரே, அயனாவரத்தில் இருக்கிற போதகரே, அம்பத்தூரில் இருக்கிற போதகரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மதுரையில் இருக்கிற சுவிசேஷகரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமெரிக்காவில் இருக்கிற ஊழியக்காரரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாம் யார் யார் ஊழியக்காரங்களோ அத்தனை பேர் வழியாக வேண்டுதல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது? கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுது. கொஞ்சம் இல்லை, வாஸ்ட் டிஃபரன்ஸ். பைபிள் சொல்லுகிறது, அப்பா பிதாவே என்று கூப்பிடு. அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், இன்றைக்கு பாருங்கள், நான் ஒரு முறை கோயம்புத்தூருக்கு போயிருந்தேன், பல வருஷங்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூருக்கு. அப்போது அங்கே நாகர்கோவில் பகுதியிலேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. நானும் அவங்களும் எதிர்த்தா சந்திச்சிட்டோம். சந்தித்தோடனே என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம்? வருஷம் பிறந்த நேரம் அது 1ஆம் தேதியோ இல்லை 2ஆம் தேதி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, ஊழியக்காரரை பார்த்து வருஷ தொடக்கத்தில் ஜெபம் பண்ணிட்டு போகிறதுக்காக வந்தோம் அப்படின்னாங்க. நாகர்கோவிலுக்கும் கோயம்புத்தூருக்கும் எவ்வளோ தூரம்னு பார்த்துங்க. இதையான்னு சொல்லணும், நாகர்கோவிலுக்கும் கோயம்புத்தூருக்கும் மும்பையிலேருந்தே வராங்க, பெங்களூர்லேருந்தே வராங்க, ஹைதராபாத்லேருந்தே வராங்க. என்னத்துக்கு வராங்க? ஜெபம் பண்ணிட்டு போகிற புத்தாண்டு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக ஊழியக்காட்டை வந்து ஜெபிச்சுட்டு போக வந்தாங்களாம். ஏன் அப்படி ஒரு சிஸ்டம் பைபிளில் இருக்குதா? நீ புத்தாண்டு ஆசீர்வாதமாக இருக்கணும், ஏதாவது ஒரு ஊழியக்காட்டை போய் ஜெபம் பண்ணிட்டு போகணும்னு. ஊழியக்காட்டு நம்ம வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுற ரைட் இல்லை, அவருடைய வீட்டுக்கு நம்ம எதிர்ச்சியாக போட அவர் நமக்கு ஜெபம் பண்ண அது ரைட். ஆனால் புத்தாண்டு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு ஒரு ஊழியக்காரருடைய வீட்டுக்கு போய், அவர் நடத்துகிற ஸ்தாபனத்துக்கு போயோ இல்லைன்னா அவர் இருக்கிற இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணுங்கிற இதை வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி சரின்னு சொல்கிறது பைபிளில் இதாக எவிடன்ஸ் இருக்குதா? ஏன் நமக்கு டைரக்ட் ஆக்சஸ்ங்க. தேவனுக்கு நமக்கு இடையில போய் யாரும் கிடையாது. 300-400 கிலோமீட்டர் கடந்து போய் இந்த புத்தாண்டு ஆசீர்வாதமாக இருக்கணும். புத்தாண்டு மட்டும் இல்லை, எதுக்கு போகிறீங்க? இல்லை பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, அதனால் ஊழியக்காட்டவே ஜெபம் பண்ணிட்டு வரப்போகிறேன். இல்லை பையனுக்கு நீட்டில் வந்து எப்படியாச்சும் பாஸ் பண்ணி அவன் மெடிக்கல் காலேஜுக்கு போகணும், அதுக்காக என்ன செய்கிறேன்? நான் ஊழியக்காட்டவே ஜெபம் பண்ண போகிறேன். வியாபாரம் ரொம்ப பின்தங்கி இருக்குது, அதனால் நான் ஊழியக்காட்டை ஜெபம் பண்ண போகிறேன். நல்லதுங்க, இதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லதாக தோன்றுது. ஆனால் அடிப்படை என்ன தெரியுமா? நாம் இங்கே யாராக இருக்கிறோம்? we are strangers. எந்த ஊழியக்காரன் நமக்கு ஜெபித்து ஆசீர்வாதம் வரும் என்று நாம் எண்ணுகிறோமோ,
நாம் ஏன் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து பெறக்கூடாது? நிறைய பேர் நினைக்கிறாங்க சின்ன குட்டி குட்டி நன்மையெல்லாம் நாம் ஜெபம் பண்ணி வாங்கலாம், பெரிய பெரிய நன்மை வந்தால் எங்கே தான் போகணும்? கொஞ்சம் வெயிட்டான ஊழிய காட்ட போகணும். காய்ச்சல் வந்தால் நான் ஜெபம் பண்ணால் குணாயிடும், தலைவேதனை வந்தால் நான் ஜெபம் பண்ணால் குணாயிடும், முதுகுவலி வந்தால் ஆண்டவரப்பா முதுகு வலிக்குதப்பா ஐயா அம்மா அப்படி சொன்னால் ஆண்டவர் குணமாக்கிடுவார். ஆனால் கொஞ்சம் வலி பெருசாக வந்துட்டுன்னு வச்சுங்களா, அதுக்கு எங்கே போகணும்? எங்கள் காய்ச்சல் வந்தால் குணமாக்குறார் இயேசு, கேன்சர் வந்தால் மட்டும் ஏன் ஊழிய காட்ட போக வேண்டி இருக்குது கேட்குறேன். கால் வலி வந்தால் நானே ஜெபம் பண்ணுறேன், தலைவலி வந்தால் நானே ஜெபம் பண்ணுறேன், மூக்கு வலி வந்தால் நானே ஜெபம் பண்ணுறேன். ஆனால் கொஞ்சம் வெயிட்டான கொஞ்சம் கடுமையான வியாதி வந்துட்டு வச்சிங்களா, ஒரு லங்ஸ்லேயோ ஒரு லிவர்லேயோ வேறு ஏதாவது ஒரு பாடி ஆர்கன்ஸ்லேயோ கொஞ்சம் ஒரு ரொம்ப ஹெவியான ஒரு டிசீஸ் வந்துட்டுனா உடனே என்ன பண்ணுறேன்? ஊழிய காட்ட போகிறீங்க. காய்ச்சலை குணமாக்கின கர்த்தர் அதை விட பெரிய நோயை ஏன் குணமாக்க மாட்டேங்க? அதுக்கு ஏன் ஊழிய காட்ட போக சொல்கிறாரு? இல்லைப்பா, இதுக்கெல்லாம் உனக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது. உனக்கு காய்ச்சலுக்கு ஜெபம் பண்ணி மட்டும் சுகமடைகிற அளவுக்கு தான் உனக்கு கெப்பாசிட்டி இருக்குது. இல்லைங்க, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு கால் வலிச்சாலும் உதவுவான், கழுத்து வலிச்சாலும் உதவுவான், அவன் உடல் முழுதும் வலிச்சாலும் உதவுவான் தானே. இந்த தேவன் எனக்கு தகப்பன் தானே. அப்போ காய்ச்சல் வந்தாலும் அவர் எனக்கு சுகம் தருவார், கேன்சர் வந்தாலும் சுகம் தருவார். ஊழியக்காரத்தில் போக வேண்டிய தேவை இல்லை. போகணும். யார் போகணும்னா ஆண்டவர் அறியாதவங்க போகணும். அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. தேவன் நமக்கு அப்பாங்கிற உண்மையை அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வியாதி வருது, கேன்சர் வந்துருக்கு, இல்லைன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருக்கு, இல்லை லங்ஸ் ப்ராப்ளம் வந்துருக்கு, இல்லை லிவர் ப்ராப்ளம் வந்துருக்கு, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. எங்கேயாவது போய் ஒரு ஹீலிங் கிடைக்கணுமே, அப்போ ஒரு ஊழிய காட்ட போகிறாங்க. தேட்ஸ் ஓகே. அதில் நம்ம ஒன்றும் அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது, குற்றம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ட்ரூத் அவங்களுக்கு தெரியாது இல்லையா. அவங்க இன்னும் பிள்ளைகளாகல, அவர்களுக்கு இந்த ஊழியக்காரல் செய்யலாம். ஆனால் நான் பிள்ளையானால் சின்ன பிரச்சனைக்கும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், பெரிய பிரச்சனைக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். 1000 ரூபாய் வாங்கி கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் இருந்து நான் ஜெபித்து கிடைக்கும் என்றால் 1 லட்சம் வாங்கி திருப்பி கொடுக்க முடியாமல் தான் அதுக்கும் ஜெபித்தா கர்த்தர் உதவி செய்வார். இல்லை 10 லட்சம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாமல் தான் அதற்கும் கர்த்தர் உதவி செய்வார். அதுதான் ஃபெய்த். ஏன்னா ஹீ இஸ் மை ஃபாதர். ஆனால் இன்றைக்கு பரிதாபகரமாக மக்கள் ஜெப கூட்டத்துக்கு போனால் தான் எனக்கு ஆசீர்வாதம் வரும், உபவாச கூட்டத்துக்கு போனால் தான் ஆசீர்வாதம் வரும், அமாவாசை கூட்டத்துக்கு போனால் தான் ஆசீர்வாதம் வரும், பௌர்ணமி கூட்டத்துக்கு போனால் தான் ஆசீர்வாதம் வரும். அந்த மாதிரி இன்றைக்கு மக்கள், நான் அடிக்கடி ஒன்றை சொல்லுவேன், பழைய காலத்தில் கேட்ட ஒரு பாடல், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞானத்தங்கமே, இவர்கள் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே. இருக்குமிடம் எங்கே? ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? தடவியாகிலும் கண்டுபிடிக்கும்படியாக அருகில் இருக்கிறார். ஹீ சோ நியர் டு அஸ். இது பைபிள் சொல்கிறதுங்க. நாம் அந்த பைபிள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப வெயிட்டை நம்புறதில்லை. ஊழியக்காரங்க சொல்கிறத என்ன பண்ணுவோம்? எங்களுடைய ஜெப கூடுகைக்கு வந்து ஆசீர்வாதம் பெற்றோர் ஆயிரக்கணக்கானோர், நீங்களும் ஆசீர்வாதம் பெற வருகிறீங்களா? வாருங்கள். அதனால் 500 கிலோமீட்டராக இருந்தாலும் சரி, ஃப்ளைட்டே இருந்தாலும் சரி, ட்ரெயினாக இருந்தாலும் சரி, அங்கே போய்டுறோம். ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? கிறிஸ்தவன் என்ன சொல்கிறான்? கர்த்தர் என்னோட இருக்கிறான்னு ஒரு பக்கம் சொல்கிறோம். ஆனால் அப்புறம் 500 கிலோமீட்டருக்கு அப்பா இருக்கிற ஜெப கூடுகையில் போய் தான் நீ ஆசீர்வாதம் தேடுற. அங்கே போனால் தான் வியாபாரம் முன்னேறும்னு நினைக்கிற, அங்கே போனால் தான் வேலை கிடைக்கும்னு நினைக்கிற, அங்கே போனால் தான் நம்ம வீட்டில் இருக்கிற பிசாசு வெளியே போகணும்னு நினைக்கிற. ஏன்? அப்போ புதிய ஏற்பாட்டில் தேவன் சொல்லிக்க, நான் உனக்கு அப்பாவாக இருக்கிறேன், அந்த அப்பாவாகி நான் உன்னோட இருக்கிறேன். இருக்கும் இடத்தை விட்டு விட்டு தடவியாகிலும் கண்டுபிடிக்கும்படியாக தேவன் நமக்கு அருகில் இருக்கிறார். ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அவ்வளவு எளிதாலாம் வந்துடுவார் ஆண்டவர்? இல்லை. அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தூரம் போனால் தான் அவரை நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஜெபக்கூட்டமாக அழைக்க. நான் சொல்கிறது ஜெபக்கூட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு இல்லை, ஜெபக்கூட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல பர்பஸ் இருக்கணும். என்ன தெரியுமா? அங்கே போய் நான் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணணும், நாட்டுக்காக ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் அறியாதவங்களுக்கு ஜெபம் பண்ணணும், கஷ்டப்படுறவங்களுக்கு ஜெபம் பண்ணணும், சபைகளுக்காக ஜெபம் பண்ணணும், ஊழியக்காரலாம் ஜெபம், அதுக்காக ஜெபக்கூட்டத்துக்கு போங்க. ஆனால் அங்கே போனால் எனக்கு வியாபாரத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்கும், அங்கே போனால் பையனுக்கு அமெரிக்காவுக்கு போகிற வாய்ப்பு கிடைக்கும், இங்கே போனால் கல்யாண தடை நீங்கும் அப்படின்னு சொன்னால், இந்த பைபிள் கொடுக்குற ப்ராமிஸுக்கு என்ன சொல்கிறீங்க? தேவனே அப்பான்னு ஒரு பக்கம் சொல்கிறோமே, அந்த அப்பா நம்ம கூட தானே இருக்கிறாரு, ஏன் நம்ம கிளைம் பண்ணக்கூடாது? ஆண்டவர் ரீடைரக்ட் பண்ணி விட்ருவாரா? இல்லை, இதுக்கெல்லாம் நீ என்கிட்ட வரக்கூடாது, அதுக்கு நான் ஆட்களை என்ன செய்யிருக்கிறேன், எனக்கு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வழியாக தான் நீ வரணும்னு சொல்லுவாரா? இல்லை. தேவனுக்கு நமக்கும் இடையில் வேறு எந்த ஹியூமன் பீயிங்ஸும்
ஹியூமன் ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. அவங்கெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்லித்தருங்க, ஆசீர்வாதங்களும் விளக்குறாங்க தான். அதில் வருஷ துவக்கத்தில் வந்து வாக்குத்தத்தத்தை குறித்து நமக்கு விளக்கம் கொடுக்கலாம். ஒவ்வொரு காலகட்டங்களில் தேவன் யார் யாருக்கு வாக்குத்தத்தை கொடுத்தார், அந்த வாக்குத்தத்தை எப்படி நிறைவேறினது, அந்த வாக்குத்தத்தை நிறைவேறினா நாம் என்னென்ன செய்யணும், எந்த அடிப்படையில் நடந்து கொள்ளணும், இதெல்லாம் சொல்லி விளக்கலாம் மாத தொடக்கத்தில். அப்படியெல்லாம் நம்ம ஊழியக்காரங்க செய்கிறாங்க. நான் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தேன், அப்பொழுது உங்களுக்காக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உங்களுக்காக இருந்த உங்கள் யார்? அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நீங்கள் சொல்கிறது சரிதான் பிரதர், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நாங்கள் டைரெக்டாக கேட்போம், எங்களுக்கு அந்த நம்பிக்கையே இல்லையே, நாங்கள் அந்நேரும் பரதேசியாக இருக்கிறத உணர்கிறோம், அதனால தான் அப்பா பிதாவை என்று கூப்பிட சொன்னால் நம்ம ஐயா சாமின்னு கூப்பிட்டு இருக்கிறோம். பைபிள் சொல்லுது அப்பா பிதாவேன்னு கூப்பிடணும், நாம் என்ன கூப்பிடுறோம், ஐயா சாமி கொஞ்சம் இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவர் இது பிடிக்காதுங்க. உங்கள் அப்பா அம்மா கிட்ட போய், அம்மா ஒரு இட்லி கொடுங்கம்மா, பசி தாக்க முடியலம்மா, ஒரு இட்லி, கொஞ்சோண்டு அந்த கொஞ்சோண்டு கொஞ்சம் ரசச்சோறு கொடுங்கம்மா, இப்படி ஒரு பிள்ளை கெஞ்சிச்சு சொன்னால் அந்த பிள்ளைக்கு ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம் இல்லையா? சந்தேகமே வந்துடும். என்னடா இப்படி ஒரு பையன் இருந்துட்டு ஒரு ரசஞ்சோறுக்கு ஒரு தயிர் சாதத்துக்கு கெஞ்சிட்டு கிடக்குறான். இல்லை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா தான் அவங்ககிட்ட கெஞ்சணும், சாப்பிட்றா கண்ணா. அவன் சொல்கிறான், அவன் ஏற்கனவே 5 தோசை சாப்பிட்டான், சாப்பிட்டு முடிச்ச பிறகு போட்டண்டா இந்த தோசை சாப்பிட்டு போடா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்ட்டு, இல்லையா? ஒரு தோசை சாப்பிட்டு போடா. அவன் ஏற்கனவே 5 தோசை சாப்பிட்டா அவ்வளோ ஹெவி லோடாக இருக்கிறான், இவங்க விடலை. அப்படி இவங்க தான் கெஞ்சி கெஞ்சி குழந்தை வயசுலேருந்தே சாப்பிட்றாக்கண்ணா சூரியனை காட்டி சந்திரனை காட்டி அதை காட்டி இதை காட்டி சாப்பிட வைக்கிறாங்க. ஆனால் இந்த பையன் போய் கொஞ்சோண்டு கூழ் கொடுங்கம்மா, ஒரு இட்லி கொடுங்கம்மா, சட்னி தராமல் இருந்தால் கூட பரவாயில்லம்மா. நீ ஆண்டவட்டையும் அப்படித்தான் ஐயா சாமின்னு கெஞ்சிட்டு கிடக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது அப்பா பிதாவே. ஏன் ப்ராப்ளம் அப்படின்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டோம், நாம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளல. தேவனுக்கு வேணும்னா நம்ம வந்து பக்தியை காட்டுவோம், தேவனிடத்தில் கெஞ்சுவோம், மன்றாடுவோம், இதுதான் நம்ம செய்வோம். பிள்ளைகளாக அழைக்கப்பட்ட அழைப்பை ஏற்றுக்கொள்ளாத விளைவாக இவைகள் நடைபெறுகிறது. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது சீக்கிரமாக முடிச்சிட விரும்புகிறேன். மூன்றாவதாக கிறிஸ்தவ ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நாட்டில் எல்லாமே காசு கொடுத்தா தான் காரியம் நடக்குது, அப்படி தானே? காசு கொடுத்தா தான் காரியம் நடக்குது. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அலுவலகமாக போனாலும் சரி, அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது ஆர்டிஓவாக இருந்தாலும் சரி, அது ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம இந்தியாவிற்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. எதுவும் கவனிக்கணும், அப்படி தானே? கவனிக்கிற பொழுது காரியம் நடக்கும். எதை கொண்டு கவனிக்கிறது? காசை கொண்டு தான் கவனிக்கணும். ஆனால் இதே வந்து இந்த கலாச்சாரம் எங்கே வந்துச்சு? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்துச்சு, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஆசீர்வாதம் தேடுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, காணிக்கை. நாம் கிறிஸ்தவர்கள் லாங்குவேஜில் என்னென்னா காணிக்கை, வெளி உள்ள லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா லஞ்சம் அப்படிலாம் சொல்கிறாங்க. நாம் கொஞ்சம் வித்தியாசமான ஆட்கள். உலகத்தில் மனுஷன்தான் மனுஷனுக்கு லஞ்சம் கொடுக்குறான். நாம் யாருக்கு டைரெக்டாக லஞ்சம் கொடுக்க விரும்புகிறோம்? கடவுளுக்கு. ஏன்னா காணிக்கை கொடுத்து தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஆசீர்வாதத்தை தேடுறாங்க. சில நேரங்களில் எனக்கு கூட சிலர் வந்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புவாங்க. சரி, ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புனா பரவாயில்ல, உங்களுடைய ஊழியத்திற்காக 500 ரூபாய் காணிக்கை இருப்பீங்க, 200 ரூபாய் காணிக்கை இருப்பீங்க அனுப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய முக்கியமான ஜெப குறிப்பாங்க. இந்த ஜெப குறிப்புக்கு என்ன செய்யுங்க, எதுக்குன்னு சொன்னால் இந்த ஜெப குறிப்பாக ஜெப குறிப்பை வச்சு ஜெபிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு 200 ரூபா தரேன். காணிக்கைங்கிறது வேறங்க. இன்றைக்கி நிறைய பேர் கடவுளுக்கு காணிக்கையில் கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி காசு அக்செப்ட் பண்ணுறது கிடையாது கர்த்தர். காணிக்கைன்னா முதலாவது என்ன, இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நீ எவ்வளோ கொடுப்பியோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் உன்னை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். டு வாட் எக்ஸ்டென்ட் யூ ஆர் கிவிங், டு தட் எக்ஸ்டென்ட் காட் வில் கிவ் யூ பேக். எவ்வளோ கொடுப்போம். அப்போ என்ன அர்த்தங்க, ஆண்டவர் என்ன வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு? எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார், அவருடைய பேர் துட்டுக்காரர். அவர் துட்டு கொடுத்து துட்டு சம்பாதிப்பார், துட்டு கொடுத்து துட்டு சம்பாதிப்பார். 90 ரூபா கொடுப்பார், 100 ரூபா வாங்கிடுவார். 900 ரூபா கொடுப்பார், 1000 ரூபா வாங்கிடுவார், துட்டுக்காரர். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நமக்கு தெரிஞ்சுக்கிறது என்னன்னு சொன்னால், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தா ஆண்டவர் ரிசீவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ நம்ம காணிக்கை கொடுக்க வேண்டாம்னு சொல்ல வரேன்னா, இல்லை, காணிக்கை கொடுக்கணும். காணிக்கைன்னா என்ன தெரியுமா? இப்போ எல்லா வசனங்களையும் எடுத்து விளக்குவதாக ரொம்ப லேட்டாகும். பழைய ஏற்பாட்டிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், காணிக்கைன்னா என்னன்னு சொன்னால், ஆண்டவர் முதலாவது அவர்களை ஆசீர்வதிக்கிறார்.
அவர்களின் நிலத்தை ஆசீர்வதிக்கிறார், அவருடைய பயிர் வகைகளை ஆசீர்வதிக்கிறார், அவருடைய விவசாயத்தை ஆசீர்வதிக்கிறார், அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வதிக்கப்பட்டதனுடைய விளைவாக as they have been blessed by God, அதில் ஒரு பாட்டை கொண்டு என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் காணிக்கை. அப்போது காணிக்கை கொடுக்க வருகிறதுக்கு முன்னாடி நான் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதனுடைய விளைவாக நான் என்ன செய்கிறேன்? நான் காணிக்கை கொடுக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நமக்கு கிடைக்கிற பெரும்பாலும் டீச்சிங் என்ன இருக்குன்னு சொன்னால், நீ எவ்வளோ கொடுக்குறியோ அவ்வளோதான். காசு கொடுத்தா காணிக்கை கொடுத்தா, காசு இல்லை காணிக்கை கொடுத்தா. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு டீச்சிங் இருக்குது, விதைப்பு உபதேசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன உபதேசம்? விதைப்பு. ஆமாம், சீட் ஃபெய்த் டீச்சிங். அது எப்படி சொன்னால், நீ எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறியோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு ஆண்டவர் திருப்பி கொடுப்பார். காசு கொடுத்தா 1000 ரூபாய் கொடுத்தா லட்சக்கணக்கில் கொடுப்பார். உன் வாகனத்தை கொடுத்தா, உன் கோல்டை கொடுத்தா, உன் ரிங்ஸை கொடுத்தா, உன் செயினை கொடுத்தா, உன் பிரேஸ்லெட்டை கொடுத்தா, ஒன்றும் இல்லைன்னா உன் கடிகாரத்தையாக கொடுத்தா, ஒன்றும் இல்லைன்னா நீ கடன் வாங்கியாவது கொடுத்தா, கர்த்தர் என்ன பண்ணுவார்? திருப்பி கொடுப்பார். இதற்கெல்லாம் பைபிளில் ஏதாவது இருக்கிறதா? இன்றைக்கு நாம் பைபிளுக்குள்ளே இதெல்லாம் இருக்குதா இல்லைன்னு பார்க்குறது போகிறதே கிடையாது. ஊழியக்காரங்க உணர்ச்சிவசப்படத்தக்க விதமாக நம்மளிடத்தில் பரவசமாக பேசி ஒரு மேட்டரை சொல்லிட்டாலே போதும், உடனே அது காட்ஸோடு நம்ம எடுத்துக்கிறோம். இல்லைங்க, காணிக்கை என்பது ஏதோ ஒன்று ஆண்டவர் எனக்கு செய்ய வேண்டும் என்பதற்கு நான் கொடுக்கிற எக்ஸ்சேஞ்சாக கொடுக்கிற விஷயம் அல்ல. இட்ஸ் நாட் த பர்ச்சேசிங் பிரைஸ் இன் ஆர்டர் கெட் சம்திங். இல்லை, ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு அல்ல காணிக்கை. நீ ஆசீர்வதிக்கப்பட்டதுனால காணிக்கை கொடுக்குறோம். ஆனால் பல இடங்களில் பார்க்கும் பொழுது இல்லைங்க, காணிக்கை கொடுத்தாதான் ஆசீர்வாதம் அப்படி நம்புகிறாங்க, அதை தான் போதிக்கிறாங்க. தசமபாகம் கொடுத்தாதான் உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு இருக்கிறதுல உனக்கு பத்தாமல் போனால் கூட நீ என்ன செய்யணும்? நீ சாப்பிடாமலே கர்த்தருக்கு என்ன செய்யணும்? காணிக்கை கொடுக்கணும். அப்போ என்னன்னா, ஆண்டவர் யார் யார் எவ்வளோ காணிக்கை கொடுக்குறாங்களோ அதுக்கேற்றபடி என்ன செய்கிறார்? இந்த கான்செப்ட் எங்கே பைபிளில் இருக்குன்னு தெரியல. அப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் பி பிளெஸ்ட் பை காட். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக மாறி தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து தேவனோட ஐக்கியமாக இருந்து தேவனோட உறவாடி நாம் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படணும். ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு காணிக்கை கொடுக்கணும். சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு கண்டிஷன் வச்சுருக்கிறாங்க. என்ன கண்டிஷன் தெரியுமா? மாதம் 2000 ரூபாயோ 3000 ரூபாய் கொடுத்தா தான் உனக்கு என்ன போடுவேன்? சாப்பாடு போடுவேன். இவன் சாப்பாடுக்கு பணம் கொடுத்தா தான் சாப்பாடு கிடைக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்பா அம்மா தான் சொல்கிறாங்க, உனக்கு சாப்பாடு போடணுன்னா, உன் சட்டையெல்லாம் துவைச்சி வைக்கணுன்னா நீ என்ன பண்ண? மாதம் அவன் 2000 3000 5000 கொடுக்கணும். கொடுக்கலன்னா என்ன கிடைக்காது? உனக்கு சாப்பாடு கிடைக்காது. இந்த மாதிரி அம்மா அப்பா கண்டிஷன் வைக்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே என்னமோ சம்திங்ஸ் ராங். என்ன? இந்த பையன் சரி கிடையாது. இந்த பையன் தான் ஒரு 2000 5000 கொடுத்தால்தான் தனக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறான். காரணம், ஒரு ஊதாரி பையன். இவன் அப்பா அம்மாவோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. அப்பா அம்மா படிக்க வச்சாங்க, வேலை வாங்கி கொடுத்தாங்க. இவன் என்ன பண்ணுறான்? கிடைக்கிறதெல்லாம் தவறான விதத்தில் செலவழிக்கிறான். ஊர் சுற்றுறான், தண்ணி அடிக்கிறான், சிகரெட்டு பிடிக்கிறான், கஞ்சா அடிக்கிறான். கண்டவங்களுக்கெல்லாம் காசு அள்ளி கொடுத்துக்கிட்டு வீட்டுக்கு ஒரு உதவி பண்ணுறதில்ல. அம்மா அப்பா பார்த்து பார்த்து இவனுக்கு எப்படி நம்ம இவ்வளோ காலம் இவனுக்கு இவ்வளோ செலவு பண்ணியாச்சு, அவன் என்ன செய்கிறான்? அப்போ கூட நமக்கு சம்பாதிச்சு ஒன்றும் தர மாட்டேங்கிறான். ஏன்னு இவனு இந்த ஊதாரி பயலுக்கு என்ன பண்ணக்கூடாது? நாம் ஓசியில் சாப்பாடு போடக்கூடாது. நீ மாதம் 2000 5000 கொடுத்தாதான். அப்போ பாருங்கள், அப்பா அம்மாவோடைய வீடு அவனுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி மாறிடுச்சு. ஹோட்டலில் காசு கொடுத்தா சாப்பிட முடியும். இவனும் என்ன செய்ய முடியும்? காசு கொடுத்தா சாப்பிட முடியும். காரணம் என்ன? ரிலேஷன்ஷிப் இல்லை. ஆனால் நல்ல பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்க. அது குறிப்பிட்ட விதமான கண்டிஷனில் கொடுக்கறதில்ல, ஒரு ஸ்டிப்புலேஷனில் கொடுக்கறதில்ல. நீ இவ்வளோ கொடுத்தா தான் உனக்கு நான் சாப்பிட்றது இல்லை. அவனை அவங்க படிக்க வச்சுருக்கிறாங்க, அவனை அவங்களுக்கு நிறைய விதங்கள் அவனுக்கு உதவி செய்து அவனை நல்ல வேலை வாங்க வச்சுருக்கிறாங்க, வேலையில் அமர்த்தியிருக்கிறாங்க, தொழிலில் முன்னேற வச்சுருக்கிறாங்க. அதனால் இவன் கணக்கு பார்க்காம கொடுக்குறான். 200 தான், 500 தான், 1000 தான், 2000 தான், 3000 தான், அந்த மாதிரி கணக்கு வழக்கே கிடையாது. அப்பா அம்மா அவனை வளர்த்து விட்டுருக்குறாங்க. அவன் நல்ல பிள்ளையா இருக்கிறதுனால அப்பா அம்மாவுக்கு கணக்கு பார்த்தெல்லாம் கொடுக்கறதில்ல. அவன் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு 5000 ரூபா கொடுத்தா போதும். ஆனால் மாதம் 50,000 கொடுக்குறான். இதுக்கு பேர் தான் காணிக்கை. எது? ஒருவேளை அவன் சம்பாதிக்கவே இல்லைன்னு வச்சிங்களா, அந்த அப்பா அம்மா அவன்கிட்ட சொல்லுவாங்களா நீ 2000 ரூபா கொடுத்து ஆகணும்? இல்லை, அவன் நல்ல பிள்ளை, ஏதோ ஒரு சூழலால் அவனுக்கு சம்பாதிக்க முடியல, அவன் நல்ல வேலை இல்லை. அப்போ அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? ஒரு சம்பாத்தியம் ஒன்றும் கொடுக்காம இருந்தாலும் அவனுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அதுபோல் தான் காணிக்கையும்.
காசு கொடுத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம விலைக்கு வாங்க முடியாது. இன்றைக்கி இப்போ பல்வேறு நாட்டில் பார்த்தீங்கன்னா பங்காளர் திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம், ஊறுபட்ட திட்டங்கள்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் பின்னணியில் இருக்கிறது என்ன தான்? காசு தான். இல்லை, இலவசமாக வருகிறது. தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். பிள்ளையாக இருந்து ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், பாவம் செய்யாமல் வாழும்படிய வல்லமையை கொடுத்திருக்கிறார், ஒரு பரிசுத்தமான ஜீவிதத்தை கொடுத்திருக்கிறார், வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றார், மற்றவர்களுக்கு முன்பாக நல்ல பண்புடன் வாழ்வதற்கான ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். அதனால் நான் இப்பொழுதும் கொடுப்பேன், இன்னும் கொடுப்பேன். என்கிட்ட அதிகம் இருக்கிறதோ கொஞ்சம் இருக்கிறதோ ஆண்டவருக்கு கொடுப்பேன். அளந்து அல்ல, தசவபாக கணக்கின்படி அல்ல. அதெல்லாம் பழைய ஏற்பாடோட முடிஞ்சு போச்சு. இது புதிய ஏற்பாடு. இங்கே எல்லாம் பழைய கதைகளை கொண்டு வரக்கூடாது. இப்போ தகப்பன் பிள்ளையாக இருந்து ஒரு தகப்பனுக்கு பிள்ளை என்ன செய்யணுமோ அதை என்ன செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான தகப்பன் பிள்ளை உறவுக்கு இடையில் இருக்கிற காரியம். அங்கு தான் உண்மையான ஆசீர்வாதங்கள் வருகிறது. அருமையானவர்களே, வருடத்தினுடைய துவக்க பகுதியில் இருக்கிறோம். நான் இங்கே சொல்ல வருகிறேன் என்னவென்று சொன்னால், நீங்கள் சுதந்திரவாளிகள். யாரோ ஒருவர் கொடுக்கிற வாக்கு தத்துவத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்து அந்த வாக்கு தத்துவத்தின்படி அல்ல ஆண்டவரிடத்தில் நீங்கள் பெற வேண்டியது. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆக நீங்கள் ஏதோ ஒரு ஊழியக்காரருடைய ஜெபத்தின் வழியாக, அவங்க ஜெபம் பண்ணுறது நல்ல விஷயம், நானும் நிறைய பேர் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் சொல்ல வருவது என்னவென்றால், அவர் ஜெபம் பண்ணால் எனக்கு ஆண்டவர் நன்மை செய்வார், இந்த ஜெப கூட்டத்துக்கு போனால் ஆண்டவர் நன்மை செய்வார், இது வேதத்தில் இல்லை. நான் ஜெபித்தால் நன்மை செய்வார். என்றைக்கு கிறிஸ்தவன் என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எனக்கு சின்ன உதவியோ பெரிய உதவியோ செய்வான் என்று நம்பி தலை நிமிர்ந்து நிற்கிறானோ அன்றுதான் கிறிஸ்தவம் உருப்படும். எந்த ஊழியக்காரர் ஜெபித்து எனக்கு ஆசீர்வாதம் வரும் என்று ஊழியக்காரருக்கு பின்னாலேயே போய்கொண்டிருப்போம் சொன்னால், ஆல்வேஸ் வி வில் பி லைக் ஸ்லேவ்ஸ். அடிமைகளாக இருப்போம், அந்நியர்களாக இருப்போம், பரதேசிகளாக இருப்போம். ஆனால் ஆண்டவருடைய அழைப்பதுவில் நம் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பிள்ளைகளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறுதியாக ஒன்றை நாம் பார்ப்போம். நாம் தேவனுக்கு கனம் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். நல்லா கவனிச்சிங்க, ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்கணும். ஆனால் தேவனுக்கு கொடுக்குற மரியாதைன்னா என்ன? இப்போ நாம் சர்ச்சஸ்லாம் வருகிறோம், சர்வீஸ்லாம் கலந்துக்கிறோம், வர்ஷிப்பெல்லாம் கலந்துக்கிறோம், ஜெப கூட்டத்திலலாம் கலந்துக்கிட்டு என்ன செய்கிறோம்? பாட்டெல்லாம் பாடுறோம், துதிகள் சொல்லுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நிறைய இடங்களில் நன்றாக நடனம் ஆடி ஆராதிக்கிறாங்க, பாட்டு பாடி ஆராதிக்கிறாங்க, விழுந்து எழுந்து உருண்டு புரண்டு பல விதங்களில் அவங்க என்னென்ன மாதிரி விரும்புகிறாங்களோ அந்த மாதிரிலாம் ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாம் சாதாரணமான ஆராதனைக்காரர்கள் கிடையாது, நாங்கள் தாவீதை போல் என்ன பண்ணோம், அவன் தெருவில் ஆடுனா நாங்கள் சபையே தெருவாக்கிட்டோம், நாங்கள் ஆடுவோம். ஏன்னா நாங்கள்லாம் உங்களை மாதிரி ஆட்கள் கிடையாது. we are so different. அனாயிண்டிங், தாங்க முடியாத அனாயிண்டிங். அந்த அனாயிண்டிங்கில் நாங்கள் என்ன பண்ணுறோம்? தாவீதை போல் ஆடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அது இயேசுநாதரை மாதிரி வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற தரிசனம் தான் இல்லை. சரி, இப்போ நல்லா கவனிங்க. தேவனை we have to honor God. ஆனால் மரியாதை என்றால் என்ன? நாம் பாடி மகிமைப்படுத்துகிறோம், ஆரவாரம் செய்து மகிமைப்படுத்துகிறோம், புகழ்ந்து மகிமை செலுத்துகிறோம். ஆனால் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையிடத்தில் எதிர்பார்க்கிற மரியாதை எப்படிப்பட்டதாக இருக்கும் சொல்லுங்க? அன்னையும் என்ன பண்ணணும்? ஒரு அதிகாரி இருக்கிற மாதிரி, உயர் அதிகாரி இருக்கிற ஒரு, அதாவது ஒரு அலுவலகத்தில் வேலை போகிற போஸ் இருக்கிறாரு, பெரிய மேனேஜர் இருக்கிறாரு, நம்ம சபார்டினேட்ஸாக இருக்கிறோம். அப்போ நாம் எல்லாம் என்ன கொடுக்குறோம்? ஒரு மரியாதை, ஒரு வணக்கம். பள்ளிக்கூடத்துக்கு போனால் பிள்ளைகள் எல்லாம் சொன்னால் வாத்தியார் மரியாதை கொடுக்குறான். இப்போ கொடுக்குறாங்களே என்னமோ எனக்கு தெரியாது, அந்த காலத்தில் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். சரி, இப்போ மரியாதை கொடுக்கும். இந்த மரியாதை எதுன்னு சொன்னால் ஒரு கஸ்டமரி ரெஸ்பெக்ட். உயர் அதிகாரிகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? மரியாதை கொடுக்கணும். அரசியல் தலைவர்களுக்கும் மரியாதை கொடுக்கணும், அமைச்சர்களுக்கும் மரியாதை கொடுக்கணும், ஆட்சியாளருக்கும் மரியாதை கொடுக்கணும். இந்த மரியாதைக்கும் மனசுக்கு சம்பந்தம் கிடையாது. இவர்களுக்கு நம்ம மரியாதையை கொடுப்போமே என்று அவர்கள் விரும்புகிற விதமாக நம்முடைய வாழ்க்கை அமைப்போமா? ஒரு அதிகாரிக்கு மரியாதை கொடுப்போம், ஒரு அமைச்சருக்கு மரியாதை கொடுப்போம். ஆனால் அவர் அவர் விரும்புகிறபடி நான் வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அது நடக்காது. அவருக்கு நான் கோஷமிடுவேன், அவரை வாழ்த்துவேன், புகழுவேன். ஆனால் அதற்காக என்னுடைய லைஃப் ஸ்டைல் என்ன செய்ய மாட்டேன், நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் மரியாதை. இன்னைக்கு நிறைய சர்ச்சஸில் எந்த மாதிரி மரியாதை கொடுத்துட்டு இருக்கிறோம்? நம்ம பாடி துதிக்கிறோம், ஆடி துதிக்கிறோம், ஓடி துதிக்கிறோம், விழுந்து துதிக்கிறோம், பல விதங்களில் துதிக்கிறோம். நிறைய விதங்களில் ஆண்டவரை என்ன செய்கிறோம்? புகழ்ந்து தள்ளுகிறோம். வல்லவரே, நல்லவரே, பெரியவரே, அன்பரே, ஆதரவாளரே, ஆறுதலானவரே, மகிமையானவரே, மேன்மையானவரே,
அப்படின்னு நிறைய வேர்டிங்ஸ் எல்லாம் சொல்லி நம்ம இது பண்ணுறோம். ஆனால் ஒரு தகப்பனை பிள்ளைகள் மரியாதை கொடுப்பது என்பது அவரை புகழ்ந்து கொண்டே இருக்கிறதில்ல. அதுக்காக நம்ம புகழக்கூடாதுன்னு சொல்ல வரல, நல்லாவே புகழுங்க. தேவன் புகழ்ச்சிக்குரியவர் தான், அவர் மேன்மைக்குரியவர் தான். நன்றாக துதியுங்கள், நன்றாக ஸ்தோத்திரிங்க, அதெல்லாம் நானும் செய்கிறேன். ஆனால் நீங்கள் அவரை மரியாதை செய்கிறீர்கள் என்பதை உங்களுடைய துதிகளை பார்த்து முடிவு செய்ய மாட்டார், உங்களுடைய ஆராதனைகளை பார்த்து முடிவு செய்ய மாட்டார். எனவே தான் ஆமோஸ் தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 5ஆம் அத்தியாயம் 21 வாஸ்து பார்க்கும் பொழுது, உங்களுடைய ஆசரிப்புகளும் எனக்கு பிரியமில்லை. 5:23 வாசிக்கும் பொழுது, உன் பாடல்களின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று. என்ன பாடல்? துதி பாடல், ஸ்தோத்திர பாடல், வாழ்த்து பாடல். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்லை இது இரைச்சலா இருக்குது. அவங்க நல்ல மெலோடியஸாக பாடுறாங்க, ஆனால் இவர் சொல்றார் சகிக்க முடியாத நாய்ஸா இருக்கிறது என்று. காரணம் என்னவென்றால், பாடல்கள் மூலமாக மகிமை செலுத்தினார்கள், வாயின் வார்த்தைகள் மூலமாக மகிமை செலுத்தினார்கள், வாழ்க்கையோ வித்தியாசமாக இருந்தது. எனவே தான் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 1ஆம் அத்தியாயத்தினுடைய 10ஆம் வசனம் 18ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், உன் பலி எனக்கு வேண்டாம், உன் பண்டிகை எனக்கு வேண்டாம், உன் ஆசரிப்பு எனக்கு வேண்டாம், உன் ஓய்வு நாள் கொண்டாட்டம் எனக்கு வேண்டாம், உன் காணிக்கை எனக்கு வேண்டாம், உன் ஜெபம் எனக்கு வேண்டாம். ஐ ஹேட் ஆல் தீஸ் திங்ஸ், ஆல் தீஸ் ஆர் அபாமினேஷன் டு மீ. ஏன் சொன்னாரு? தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முக்கியமான மரியாதை என்ன தெரியுமா? அவர் எப்படி நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படி வாழ்வதுதான். இன்றைக்கு நாம் ஒரு சரியான வாழ்க்கை பின்னணியை வைத்துக்கொண்டு பாமாலை பாடுகிறோமா, கீர்த்தனை பாடுகிறோமா, புகழ்ந்து பாடுகிறோமா? அதான் முக்கியம். அதிகாரிக்கு நீங்க மரியாதை கொடுத்தா மட்டும் போதும். நீங்க வீட்டில் எப்படி நடந்துக்கிறீங்க, வேற இடங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, நீங்க சிகரெட் பிடிக்கிறீங்களா, தண்ணி அடிக்கிறீங்களா, அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க அதிகாரி. அவரை பொறுத்தவரை அவர் பார்த்தோம் நம்ம என்ன செய்யணும், மதிப்பு கொடுக்கணும். அரசியல் தலைவர் வருவார், நம்ம கட் அவுட் வச்சா மட்டும் போதும். நம்முடைய பர்சனல் லைஃப்லாம் அவர் பார்க்க மாட்டார். அவருக்கு ஃப்ளெக்ஸ் வச்சு கட் அவுட் வச்சு ஆர்ச்செல்லாம் கட்டிட்டோம்னு சொன்னால் அவர் நம்மளை அப்ரிசியேட் பண்ணி நமக்கு நல்லது செய்வார். காட் இஸ் நாட் லைக் தட். ஹீ இஸ் அவர் ஃபாதர். ஒரு நல்ல தகப்பன். அந்த தகப்பனை குறித்து இந்த பையன் ஊராக புகழ்ந்து பேசுகிறான். எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் அவ்வளோ டீசெண்டான ஒரு பர்சனாலிட்டி, அவ்வளோ ஒரு ரைச்சஸ் பர்சன், அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வல்ல ஒரு ஊரெல்லாம் புகழ்ந்து பேசுகிறான். ஆனால் இந்த பையனை பற்றி ஊராக என்ன பண்ணுறாங்க, மோசமாக பேசுகிறாங்க. இவன் அப்பாவை பற்றி புகழ்ந்து பேசுகிறான், அது அப்பாவுடைய காதுக்கு வருது. உங்கள் பையன் ஊருக்கு எங்கே போனாலும் உங்களை அவ்வளவா புகழ்ந்து பேசுகிறான். ஆனால் அந்த அப்பாவுடைய காதில் வேறொன்று வருது, உங்கள் பையன் எங்கே போனாலும் உருப்படியாக நடக்கிறதில்ல, எங்கே போனாலும் கெட்ட பேர் சம்பாதிக்கிறான், எங்கே போனாலும் தப்பு தவறு பண்ணுறான். இப்போ அந்த அப்பா இவன் புகழ்கிறத கேட்டு சந்தோஷப்படுவாரா, இல்லை இவனை பற்றி மோசமாக சொல்கிறத பற்றி துக்கப்படுவாரா? சொல்லுங்க. அப்போ தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது வெறும் வாயின் கனங்களை அல்ல. இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைக்கிறோன்னா, நாம் நல்ல விதமாக ஒரு உணர்ச்சிகரமான ஒரு ஆராதனை செலுத்தி விட்டால் God will be impressed. கிடையாது. வாழ்க்கை இல்லை என்றால், சுபாவங்கள் இல்லை என்றால், நற்கிரியைகள் இல்லை என்று சொன்னால், நற்பண்புகள் இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் மகிமைப்பட மாட்டார். மத்தேயு 5:16 என்ன சொல்லுகிறது? மனிதர்கள் உங்கள் நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். வெறும் பாடல் அல்ல. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்கள் வாயினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ என்னை வெகு தூரத்துக்கு விலகி இருக்கிறது. அருமையானவர்களே, வாழ்க்கை முறை எப்படி வரும்? இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:38 சொல்லுகிற விதமாக பரிசுத்தாவியை பெற்று, அந்த பரிசுத்தாவியானவரால் வழி நடத்தப்பட்டு ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிற விதமாக யோவான் 15:8 சொல்லுகிறபடி கனி கொடுத்தால், அப்பொழுது நாம் ஆண்டவருக்கு முன்பாக நல்வாழ்க்கை உடையவர்களாக இருப்போம். நம்முடைய சுயக்கிரியை அல்ல, ஏதோ ஒரு சட்டத்தை கீழ்ப்படுகிறதில்ல. ஐ ஹவ் ஃபெலோஷிப் வித் கிரைஸ்ட், ஐ ஹவ் ரிலேஷன்ஷிப் வித் காட். அந்த உறவு என்னை பரிசுத்தவனாக்குறது. இதுதான் யோவான் 15. நல்ல செடியாகி அவரோடு இணைந்திருந்தால் கனி கொடுப்போம். அந்த கனி கொடுக்கும் பொழுது யோவான் 15:8 சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், அதனால் என் பிதா மகிமைப்படுவார், நீங்களும் எனக்கு சீடராக இருப்பீர்கள். எனவே அருமையான 4 காரியங்கள் உங்களுக்கு சொன்னேன். ஆசீர்வாதங்கள் வருகிற வழி இந்த வேதாகமத்தில் தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இருக்கிறது. இவைகளை பிள்ளைகளாக நின்று நாம் நேரடியாக என்ன செய்ய வேண்டும்? சோதரிக்க வேண்டும். 2வது, என் வாழ்விலே சின்ன ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம் எதுவாக இருந்தாலும் நானே அப்பா பிதாவை என்று கூப்பிட்டு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வதாக, தேவன் என்னை ஆசீர்வதிக்கும்படியாக நான் வாழ்கிறேன், தேவனோடு இணைந்து நான் வாழ்வது ஆசீர்வதிக்கப்படுகிறேன், அதனுடைய விளைவாக நான் காணிக்கை கொடுக்கிறேன்.
நான் காணிக்கை கொடுத்து அதனால் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அப்படி அல்ல. நான்காவதாக, வாயினால் கனமல்ல, வெறும் பாடலின் கனமல்ல, வெறும் ஆராதனை கனமல்ல, வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல், தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அவ்விதமாக கனப்படுத்துகிறேன். இந்த 4 அனுபவங்களை உடையவளாக இருந்தால் அவர்கள் தாங்கள் பிள்ளைகள் என்பதை நிரூபிக்கிறார்கள். they are the children of God. இல்லை என்றால் அவர்கள் அந்நியர்களாகவே இருப்பார்கள், அவர்கள் பரதேசிகளாகவே கணக்கிடப்படுவார்கள். நாம் பிள்ளைகளாக வாழ்ந்து ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகளாக வாழ்வோம், ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார். இந்த வருடம் அடுத்த வருடம் என்பதில்லை, எந்த காலத்திலும் கர்த்தருக்குள் வாழ்கிறவன் ஆல்வேஸ் இஸ் த பிளஸட் பர்சன். தேவ ஆசீர்வாதம், கிருபையின் சமாதானம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்வில் இருக்கும். பிள்ளைகளாக வாழ்வோம், பிள்ளைகளாக சுதந்திரிப்போம். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் நாங்கள் கேட்கும்படியாக நீர் கொடுத்த உடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை அடிமைகளாக அழைக்கவில்லை, நீர் எங்களை பிச்சைக்காரர்களைப் போல் அழைக்கவில்லை, பிள்ளைகளாக அழைத்திருக்கிறேன். நாங்கள் அடிமைகளாக இருக்கக்கூடாது, அந்நியர்களாக இருக்கக்கூடாது என்பதற்காக எங்களுக்கு உம்முடைய பரிசுத்தாவியை கொடுத்து எங்களுக்கு உரிமையை உறுதிப்படுத்தி இருக்கிறேன். கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாகும்படியாக எல்லாவற்றையும் செய்திருக்கிறேன். நாங்கள் நேரடியாக உம்மோடு தொடர்பு கொண்டு, நேரடியாக ஐக்கியம் வைத்து, நேரடியாக ஜெபித்து, நேரடியாக எங்களுடைய ஆசீர்வாதங்களை உரிமை கொண்டாடி வாழ எங்களுக்கு நீர் கிருபை அளிக்கிறீர். அதற்காக எங்களை அழைக்கிறீர். நீர் எங்களை ஆசீர்வாதத்தினுடைய விளைவாக நாங்கள் காணிக்கை கொடுக்கிற ஒரு அனுபவத்தை எங்களை அழைக்கிறீர். வெறும் வாயின் வார்த்தைகளால் அல்ல, எங்கள் வாழ்க்கை முறையை கொண்டு உம்மை கனப்படுத்த அழைக்கிறேன். அதற்கு ஏற்ற விதமாக எங்களோடு நீர் இணைந்து இசைந்து நல்ல ஐக்கியம் கொடுத்து, நல்ல உறவை கொடுத்து, எங்களை வழிநடத்தி நாங்கள் உமக்கேற்றவர்களாக வாழும்படியாக செய்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தை இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு சோதரித்து கொள்ளும்படியாக, அதனுடைய விளைவாக ஆண்டவரை இன்றும் என்றும் இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா நாட்களிலும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எல்லோரும் வாழ்ந்து சாட்சியாக இருக்க ஆண்டவர் உதவி செய்யும். அந்த சத்தியத்தின் அடிப்படையில் எங்களை வழி நடத்தும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.